காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தோழர் ஹிதாயத்துல்லா சாஹிப் அவர்களை நான் வரவேற்கிறேன். சார், இப்போது இதை தாண்டி ராகுல் காந்தியுடைய பேச்சு எப்படி பார்க்கின்றீங்க? நிறைய விஷயம் பேசியிருக்கிறார். நானும் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டேன், ஜுடா யாத்திரை பற்றி பேசியிருக்கிறார், நிறைய விஷயம் பேசுகிறார். நீங்கள் அதில் பிடித்தமானது எதுவாக எடுக்கும்? அதற்கு முன்னால் சகோதரர் நித்யானந்தம் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், முன்னாள் பிரதமர்களாக இருந்த ராஜீவ் காந்தி, மன்மோகன் சிங் எப்படி இருந்தாங்க, இந்த பிரதமர் மோடி எப்படி இருந்தார், 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி வந்து வாஜ்பாய் அவர்களை அனுப்பியது போன்று, அவர் சொன்ன மத்திய பிரதேசத்துடைய முதல்வராக இருந்த சவுகானை அனுப்பியது மாதிரி எதிர்கட்சின்னு பாராமல் ஆர்எஸ்எஸ் காரங்கள்னு கூட பார்க்காம காங்கிரஸ் கட்சி எப்படி மதித்தது அங்கிறது தான் முக்கியம். ஆனால் அந்த 10 ஆண்டு அதை தான் அழகாக சொல்கிறாரு. அன்புங்கிறது கிடையாது, மரியாதைங்கிறது கிடையாது. இந்த ஆட்சியில் இந்த 10-11 வருஷம், இந்த 10.5 வருஷம்னு வச்சுங்களேன், மரியாதை கிடையாது, ஆணவ போக்கு அப்படிங்கிறத ராகுல் காந்தி சொன்னதை நித்யானந்தம் ஆமாம் காங்கிரஸ் கட்சி எங்களை மதிச்சிச்சு, ஆனால் நாங்கள் உங்களை மதிக்கலைங்கிறத அவர் ஒப்புதல் வாக்குலமாக கொடுத்தாரு. வாழ்த்துக்கள் அவருக்கு. 2வது விஷயம், இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்வி ராகுலுடைய ரொம்ப பிடித்தமான, ரொம்ப அருமையாக சொன்னார். சொல்லுங்க. 1984 திரு ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் சொன்னார், நாம் மேற்கத்திய நாடுகளை பார்ப்பதை விட கிழக்கை நோக்கி முகத்தை திருப்புவோம்னு சொன்னார். எந்த பகுதி அப்படின்னா சீனா வந்து வேகமாக முன்னேறிட்டு வருது, கொரியா முன்னேறிட்டு வருது, நாம் அதைத்தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முன்முயற்சி செய்தார். அதுதான் பிறகு நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் பல்வேறு நல்ல திட்டங்கள் வந்து இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு வேகமான முன்னேற்றக்கூடிய நாடாக மாறும். அதாவது 84 இந்திராவுடைய அசாசினேஷனுக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி முதல் ஸ்டேட்மெண்ட், ஒரு 6 வருடத்தில் குளோபலைசேஷன் வந்துருச்சு. அப்போ 90களில் நான் ஒரு கட்டுரை இன்றைய தினமணியில் நாமும் கற்போம் சீன மந்திரம்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். சரி, பரவலாக பலர் பாராட்டினாங்க. என்ன சீன மந்திரம்னா, அன்னைக்கே இப்போ 90க்கு இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 34 வருஷம். அதாவது நான் பலமுறை சீனாவை போய் பார்த்துட்டு வந்து அந்த கட்டுரை எழுதினேன். அதுதான் இன்றைக்கு கூட நாம் இன்னும் சீனாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கி உலகளாவிய அளவில் அமெரிக்காவிலே வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி. எங்கே போய் அமெரிக்க மண்ணில் உட்கார்ந்து சொல்கிறாரு. இந்தியாவிலும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது. ஏன் சீனாவில் இல்லை? அதற்குள்ள ஒரு டெக்னிக்கல் நோஹவ் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா, ஏன்னா நான் பலமுறை சீனாவுக்கு போனவன், அவருக்கு அரசாங்கம் நிலம் கொடுக்குது, இடம் கொடுக்குது, பணம் கொடுக்குது, அவர் அதிலிருந்து சம்பாரித்து அரசாங்கத்துக்கு திருப்பி கட்டிக்கலாம். அவர் ஒரு தொழில் முனைவராக முதலாளியாக மாறுறாரு. இந்த தன்மை, இதைத்தான் ஏகலைவன் ஒரு தகுதி திறமை இருந்தும் கூட அவன் ஒரு மானசீகமாக தான் அவருடைய குருவை மானசீகமாக எடுத்து தான் படிச்சுக்கிட்டார். ஆனால் அதுக்கு வலதுகை கட்டவர்களை கேட்ட மாதிரி இன்னைக்கு 90 விழுக்காட்டு வேலை வாய்ப்புகளில் வந்து அந்த ஏகலைவனுக்கு எதிராக இருந்தவர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. அதில் ஒரு சில ஏகலைவன்கள் கூட அந்த வாய்ப்பு கொடுக்கலைங்கிறது பாராளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி சொன்னார். அதையும் நேற்று சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் நீங்கள் பிரிக்கணும். அந்த ஏகலைவன் வேலை வாய்ப்பு 90% வந்து பிஎம்ஓ போன்ற உயர்தர பணிகளில். இங்கு ராகுல் காந்தி பேசுவது பொதுவான வேலை வாய்ப்பு. உதாரணத்துக்கு ஈரோட்டில் மஞ்சள் இருக்குன்னா மஞ்சளை மையப்படுத்தி தொழிலை நீங்கள் செய்யுங்க, புரியுதா? அப்படி மாவட்ட தோறும் கிடைப்பதை அவருடைய ஒரு பார்வையாக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பகுதியில் என்ன கிடைக்கும் அப்படி மேக் இன் இந்தியாவை கொண்டு வாங்க, இந்தியாவுடைய உற்பத்தி சார்ந்து கொண்டு வாங்கங்கிறார். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதனால தான் மேலோட்டமான விஷயங்களை ராகுல் காந்தி எடுத்து சொன்னார். ஆர்எஸ்எஸ் உடைய வகுப்பை சார்ந்தவர்கள் 90 விழுக்காடு வேலைவாய்ப்பில் இருக்கிறார்கள். 90 விழுக்காடு இந்து மக்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் பல்வேறு வகையில் கல்வி இல்லாமல் இருக்காங்கங்கிறத தான் குறிப்பிட்டு சொன்னார். அது எல்லா இடத்துலையும் இருக்குது. இது ஒரு பக்கம். பாராளுமன்றத்தில் தான் என்னால் பேச முடியும் இப்போதைக்கு, இதற்கு முன்னால் பேச முடியாது. அங்கேயும் பேச விடாமல் தடுக்கிறார்கள். எங்கே போய் பேசுவதுன்னு கேட்டிருக்காரு. இது ஒரு விஷயம். உங்களுக்கு ஏகலைவன் கதை மட்டும் இல்லை, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ணன் இருக்கா பாருங்க. அது புராண கதைகள். சொல்லணும். ராகுல் காந்தி ஒன்று சொன்னார், நாங்கள் அவருடைய பிள்ளைங்கள் நாங்கள் நிறையா சொல்லணும். என்னன்னா ஒன்னே ஒன்று தான்,
அவ்வளவு பெரிய வீரனாக இருந்த கர்ணன் அவன் சாதி இல்லாதவனாக பணம் இல்லாதவனாக இருந்த பொழுது அவன் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டான் என்பதையும் மகாபாரதம் நமக்கு சொல்லுது. 10 ஆண்டு கால மோடி அரசு அதை பின்பற்றுறதுனால நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். RSS பத்தி அவர் என்ன சொன்னாரு? எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஒரே தேசம், ஒரே இது, ஒரே ஏன் சொல்றாங்க? இன்னைக்கு RSS சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய மொழி சமஸ்கிருதம், அவர்களுக்குன்னு ஒரு தனி மாநிலம் கிடையாது. யாருக்கு? அவங்களுக்குன்னு. நாளைக்கு மொழிவாரி மாநிலம் வந்ததை எதிர்த்தவர்கள் RSS காரர்கள். இன்னைக்கு அந்த மாதிரி மொழிவாரி மாநிலம் தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளாலாம் தனியாக இருந்து வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அதை தடுக்கக்கூடிய வேலையை RSS சித்தாந்தம் சொல்லுகிறது, நம்முடைய பிரதமர் செய்கிறார். ரொம்ப சிம்பிளா, அவர் ரொம்ப எளிதா சொல்றாரு. அதாவது இந்த சித்தாந்தம் எப்படி போகுதுன்னா, RSS உடைய வகுப்பினர் மட்டும்தான் இன்னைக்கு ஆளுநராக வர முடியுங்கிற ஒரு நிலைமை, ஒரு எழுதாத சட்டம் வந்து விட்டது. இந்தியாவில் எத்தனையோ இதுக்கு முன்னாலே நீதியரசர்கள் வருவாங்க, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வருவாங்க, இப்படி பல்வேறு துறையில் வந்தவர்களை. அப்போ ஒரு கேள்வி ஐயாட்ட, ஒரு கேள்வி. தமிழிசை RSS பற்றையிலிருந்து வந்தவர் அல்ல, ஆரிஃப் முகமது கான் RSS பற்றையிலிருந்து வந்தவர் அல்ல. அதை தெரிஞ்சுக்கிடணும். முன்னாடி கவர்னரா இருந்தாரா கேரளாவில், அவர் ஏதோ ஈரோட்டுக்காரர் ஜட்ஜி, அவர் RSS பட்டியலிருந்து வந்தவர். நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். நீங்க 30 பேர்ல வந்து 2-3 பேர் தான் சொல்ல முடியும். இப்ப பிரதமர் மோடி ஒரு பிசின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் அவரை கொண்டு போய் பிரதமரா வச்சாங்க? அதனாலதான் OBCகளுக்கு எதிராக அவர் எதையும் செய்ய முடியும். மகளிர் அற்புதமா பேசியிருக்காரு. மகளிர் எப்படி இருக்கணும்னு சொல்லி மனுநீதி சொல்றத, சனாதானம் சொல்றதை தான் இன்னைக்கு இந்தியாவில் கடைபிடிக்கப்படுது. அவர்களுடைய கற்பழிப்பு விஷயங்களோ மணிப்பூர் போன்ற விஷயங்களோ பெரிதாக்கப்படவில்லை. இன்னைக்கு வரையும் பிரதமர் வந்து மணிப்பூர் போகல. சார் ஒரு கேள்வி, மகளிருக்கு இந்தியாவில் மதிப்பில்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். அப்படி இந்தியாவிலே வேலை பார்க்க போக முடியாத அளவிற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதா என்ன? திரைத்துறையும் சரி, மற்ற துறைகளும் சரி, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். மீண்டும் சொல்றேன், அழகா சொல்றேன், எடுத்துக்காட்டுகள் எல்லாம் முன்மாதிரிகளாக ஆகாது. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது இந்த இறுதி காலத்தில் மகளிருடைய அந்த இது நாடாளுமன்றத்துடைய இடஒதுக்கீடு. இப்போ என்ன பண்ணாங்க? கடைசி 10 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்ததை கூட இனி வருமா வராதா, இன்னொரு 5 வருஷம் ஆகுமா 6 வருஷமா ஆகுகிற நிலைக்கு கொண்டு போயிட்டாரு இன்றைய பிரதமர். சரிபாதி இருக்கக்கூடிய மகளிருக்கு எதிராக இருக்குது. ரெண்டாவது அடுத்த விஷயம், இன்னைக்கு 2021 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். 3 வருஷத்தை தள்ளி போட்டார். இந்த மக்கள் தொகை கணக்கு எடுத்தா தான் அதோட சாதிவாரி கணக்கு எடுக்க முடியும். அது ரெண்டாவது டாபிக்ல பேசுவோம். இப்போ முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அதையும் தள்ளி போடுறாரு. மகளிர் இடஒதுக்கீடு வேணும்னா அந்த சாதிவாரி ஒதுக்கீடு மட்டுமல்ல, சென்சஸ் எடுத்தா தான் அதை கொண்டு வர முடியும். இப்படி எல்லா விஷயங்களிலும் பெண்களுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக, விழுக்காடு இந்து மக்களுக்கு எதிராக இந்த அரசு செய்கிறது என்பதை அமெரிக்க பண்ணி யார்கிட்ட போய் சொன்னார் தெரியுமா? இந்திய மக்கள்கிட்ட சொன்னார். அவர் அங்கே சொன்னாலும் வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து வரும், பாராளுமன்றத்தில் பேசினாலும் இதுக்காண்டி இந்தியாவை பத்தி அப்படி இல்ல. நீங்க சொன்னது அங்க சொன்னாலும் வரும், நம்முடைய முடக்குறிச்சியில பேசினாலும் வரும். ஆனாலும் அந்த மண்ணில் போய் நம்மை குறை சொல்வதுதான் தவறு என்றுதான் கேள்வி வைக்கப்படுகிறது. எங்க சொன்னாலும் வரும், இங்க ரைட், நமக்கு ரைட் இருக்கு. சகோதரர் பாலச்சந்தர் ஐயா சொன்னாரு, இது ரியாக்ஷன் தான். ஆக்ஷன் பண்ணது 10 ஆண்டுகளாக கனடாவில் எவ்வளவு இந்தியர்கள் ஐரோப்பாவில் போய் எத்தனை முறை இந்தியாவை கேவலமா பிரதமர் இந்தியாவுடைய மக்களை பத்தி பேசினாலும், இந்தியாவுடைய முறைகளை பத்தி பேசினாலும் பல முறை தவறாக பேசியவர் பிரதமர். நிலைமை தான் ரொம்ப மகிழ்ச்சி. கண்ணப்பரை பத்தி பேசினார். நல்லவேளை அருமையான ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க. இந்த மாட்டுக்கறி விஷயத்துல லிஞ்சிங் இதெல்லாம் இவ்வளவு பெரிய தப்பு நடக்குதுன்னு கேட்டீங்க. அதுக்கு அவர் அந்த பதில் வந்து அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கல. அவர் தான் ஒத்துக்கிறாரு. கண்ணப்பர் சிவபெருமான் முதல் கண்ணை அப்புன பிறகு
சிவபெருமன் அதாவது லிங்கத்துக்கு 2வது கண்ணையும் அப்ப போறாரு. அதை தடுத்து ஆட்கொண்டார் சிவபெருமான். எத்தனையோ நாயன்மார்களை 50 வருஷம் 40 வருஷம் ஆட்கொண்ட அந்த சிவபெருமான் கண்ணப்பரை உடனடியாக ஆட்கொண்டது மட்டுமல்ல, நாயன்மார்கள்ல ஒரு வேட்டுவ குலத்தை சேர்ந்த ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவரை தன்னாவராக ஆக்கியது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்களுக்கு கல்வி உதவி தொகையை மறுப்பது ஏன் என்றுதான் நாங்கள் பிரதமரை கேட்கிறோம். அதைத்தான் ராகுல் காந்தி கேட்டாரு. அதுக்கு முதல் குடிமகள் நீங்க அடையாள அரசியல் ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஜார்க்கண்ட்ல அவங்க நிலத்தை பூரா பழங்குடி மக்களுடைய நிலத்தை பூரா அம்பானிக்கும் அதானிக்கும் கார்பரேட்டுக்கு கொடுக்குறீங்க. ஒரு பேருக்கு ஒரு ஜார்க்கண்டுக்காரரை ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு நீங்க பெண்களுடைய இடஒதுக்கீட தள்ளி போடுறீங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். இதைத்தான் நாங்க மீண்டும் சொல்றோம். நேத்து என்ன தெரியுமா நடந்திருக்கு? நேத்து என்ன தெரியுமா நடந்திருக்கு? நிதி அமைச்சகத்துல ராகுல் காந்தி பேசியதுனால இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு. கொஞ்சம் கொடுங்க. அதாவது ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவரை நிதித்துறை செயலாளராக முதல்ல இப்பதான் போட்டிருக்காங்க. ஏன்? ராகுல் காந்தி கேள்வி கேட்டதுனால. அது மட்டுமல்ல, ராகுல் காந்தி இந்த மருத்துவ காப்பீடு இருக்கு பார்த்தீங்களா, முதியோர்களுக்கு பிரீமியம் தொகைக்கு அதுக்கு போய் ஜிஎஸ்டி போடலாமான்னு கேட்டாங்க. அதனால இன்னைக்கு அதை கன்சிடர் பண்றாங்க. அது மட்டுமல்ல, ஆராய்ச்சி துறை பல்கலைக்கழகம் அரசு ஆராய்ச்சி துறைக்கு அதுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க. இதையெல்லாம் ராகுல் காந்தி கேட்டதுனால, எதிர்க்கட்சிகள் கேட்டதுனால இன்னைக்கு இந்த 10 ஆண்டுகளாக எதேச்சாதிகார ஆட்சி நடத்தினவங்க இன்னைக்கு தங்கள் குணத்தை மாத்திக்கிட்டு 12% இருந்து 5% ஆக்கியிருக்காங்க புற்றுநோய் மருந்த. ஏன்? கேள்வி கேட்டதுனால. ஆக அவர் தான் ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் என்ன சொல்றாருன்னா, நாங்க பார்லிமெண்ட்ல மட்டும்தான் பேச முடியுதுங்கிற விஷயத்தை சொல்லும்போது அதே அங்கே இந்திய மக்கள்கிட்ட தான் அவர் பேசுறாரு. அதனால ராகுல் காந்தி சொன்னது இந்த கண்ணப்பர் கதையா இருக்கட்டும், கர்ணன் கதையா இருக்கட்டும், அதே மாதிரி வேகலைவன் கதையா இருக்கட்டும், இதுக்கு எதிராக ஒரு இந்து மதத்துக்கு, இந்து மதத்து புராணத்துக்கு எதிராக பிரதமர் மோடியும் பாஜகவும் இருக்கிறது. பெண்களுக்கு மடமை செய்வது எவ்வளவு பெரிய மோசமான மேட்டர். இன்னைக்கு வரையும் நூற்றுக்கணக்கான கற்பழிப்பு கோயில் ஆலயத்தில் வச்சு காஷ்மீர்ல கற்பழித்த பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் ஆதரவா வர்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்? கற்பழிப்பு எல்லா காலத்திலும் இருக்கு. ஏன் பாஜக அவர்களை பாதுகாக்குது? ஏன் எம்எல்ஏ உண்ணாவுல எம்எல்ஏ பாதுகாக்குது, எம்பிக்களை பாதுகாக்குது? இன்னைக்கு ஏன் கற்பழிப்புல 1/3 எம்பிக்கள் பாஜகவா இருக்கிறாங்க? அதைத்தான் அவர் சொல்றாரு. மகளிருக்கு விரோதமாக இந்த அரசு இருக்குதுன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அதனால இவர்கள் எப்பவுமே ரஷ்யாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவோடு வியாபார தொடர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். சோனியா காந்தியும் அப்ப நம்ம $30 கம்மியா வாங்குறோமே. இல்ல, இன்னைக்கு வேர்ல்ட்ல 60,000 நாம இன்னைக்கு நாம தான் இன்னைக்கு உலகத்துல அதிகமாக சைனாவும் இந்தியாவும் தான் இன்னைக்கு ரஷ்யாவின் கூட $36 பீப்பாய் குறைச்சிட்டு இருக்கோம். அரசுக்குங்க அது. அவன் அரசுக்கு தான். அரசுக்கு அதானிக்கு அம்பானிக்கு போகுது. தனிநபர் வாங்குறாங்க. இல்ல சொல்றது ஒரே ஒரு வரிதான். சாரி, பாஜகக்காரர்கள் படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் மாதிரி பேசுவது இந்த மாதிரி அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். குகனோடு ஐவரானும் குன்று சோழ்வான் மகனோடு அறுவரானும் எம்முலை ஐயா சொன்னாங்க இல்லையா? அந்த வேட்டுவ குலத்தை ராமாயணம் மதிச்சிச்சு, ராமன் மதிச்சாரு. பாஜக மதிக்கல, தாழ்த்தப்பட்டவர்களை மதிக்கல, சிறுபான்மையை மதிக்கல, ஓபிசியை மதிக்கல. நாம் இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. மக்களின் பார்வைக்கு உங்களுடைய முடிவுகளை விட்டுறோம்.